அடுத்து கடகராசியில் யார் இருக்கீங்க? இது அமிர்தம் தவறி விழுந்த ராசி, ரொம்ப பாக்கியம். கலியுகத்தில் கடகராசியில் ஒருத்தன் பிறந்துட்டான்னா அவன் வீட்டில் இருக்கிறவன்லாம் அவனை வச்சு பொழைச்சிப்பான். பெரிய பெரிய ஆளெல்லாம் கடகராசி. நடிகர் விஜய், காமராஜர், இந்த கடகராசின்னா அது ஒரு பெரிய ஒரு ஈகோவோடவே இருப்பாங்க. ரொம்ப பெரிய பதவிகள் அவங்களுக்காக இருக்கும். அது எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி. இப்போ கடகராசியோட பலன் கேட்போம். அம்மா நீங்கள் ஒன்று இப்போ கேட்டீங்க, ஐயா அவர் சொன்னார். அது சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். அது எல்லா கிரகத்துக்குமே, குருக்கு மட்டும் இல்லை, சூரியனாக இருந்தாலும் சரி, செவ்வாய் இருந்தாலும் சரி, புதனாக இருந்தாலும் சரி, குருவாக இருந்தாலும் சரி, சந்திரன், எல்லா கிரகக்கும் நீங்கள் இப்போ கேட்டீங்க உச்சன்னா என்ன, ஆட்சின்னா என்ன, நீச்சன்னா என்ன. ஒரே சிம்பிளாக ஒரே சொல்கிறேன். ஒரு சனி பகவானுக்கு சொல்கிறேன். ஒரு சனி பகவான் நல்லா உச்சமாக இருக்குதுன்னா ஒரு பெரிய எண்ணெய், அந்த பெட்ரோல் டீசல் பெரிய பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அவர் உச்சஸ்தானத்தில் இருக்கிறாருன்னு அர்த்தம். ஒரு ஆட்சியாக இருக்கிறாரு. அவர் ஒரு நல்ல ஒரு இரும்பு கடை, பெரிய ஸ்டீல், இதெல்லாம் ஒரு ஃபேக்ட்ரி கடை, ஒரு ஆட்சி ஸ்தானத்தில் இருப்பார். நீச்சஸ்தானா இந்த குப்பையெல்லாம் இதெல்லாம் எல்லாமே கான்ட்ராக்ட் எடுத்து, இந்த டிச்சி இந்த குப்பைகள்லாம் எல்லாம் கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. அவங்க கேட்பாங்க, என்ன இவன் இந்த வேலை போய் செய்கிறான். அது நீச்சத்தன்மை. ஆட்சித்தன்மைனா ஒரு கடை, ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சு, ஒரு இரும்பு கடை வச்சு அவர் பண்ணுறாரு. உச்சத்தன்மைனா ஒரு பெரிய கார்பரேட், நல்ல எண்ணெய். அதேமாரி ஒரு படிச்சிருக்கிறான், ஒரு புதன் வீக்காக இருந்ததுன்னா அவெல்லாம் என்ன படித்தான் இவெல்லாம் அப்படின்னு ஒரு இதுன்றாங்க. ஒரு நல்லா படிச்சுனா நல்ல மார்க் எடுத்துட்டான், இப்போ +2 நல்ல மார்க் எடுத்துட்டான், சூப்பராக அப்படின்னாங்க. உச்சஸ்தானா அவன் படித்து ஒரு கலெக்டராக போயிட்டான், அவர் இப்போ IASலாம் பாஸ் பண்ணிட்டான். அந்த 3 கேட்டகரி தான். வேணா ஒன்று தான். சில பேர் அவன்லாம் என்ன படித்தான்றது நிச்சயம். ஆட்சின்னா நல்லா படித்தா நல்லா மார்க் எடுத்துக்கினேன். அவனை சொல்லக்கூடிய விதம் இப்போ சொல்லுவான், ஒரு பொண்ணு இழுத்து போய் கல்யாணம் பண்ணிட்டான் பார் அப்படின்னுவாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க, அவங்க அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னுவாங்க. இன்னொரு இடத்துல ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணான். இந்த ஆட்சி, உச்ச, நீச்ச, இதுதான், வேற ஒன்றும் இல்லை. கடகராசி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தோன்னு நினச்சிருப்பீங்க. அஷ்டம சனியோட தாக்கம் இருந்துகிட்டு இருந்தது. திருக்கணித ரீதியாக விலகிட்டார், பயப்பட தேவையில்லை. குரு பகவான் உங்களுக்கு நல்ல டைமிங் கொடுக்குறாரு. அப்போ நல்ல வீடு, வண்டி, வாகனம், சொத்து வாங்கக்கூடிய யோக அமைப்பு, கடன் தொந்தரவுகள் அடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை கொடுக்க போகிறாரு. இவ்வளோ நாள் கஷ்டத்தில் இருந்ததை ரிலீஃப் ஆகிட்டு சுபமான விஷயங்களும் பொருளாதார விஷயங்களையும் நல்லா செஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் இது ஒரு கிரகத்தை மட்டுமே நீங்கள் தொழில் விஷயங்களோ மற்ற விஷயங்களோ யோசிக்கக்கூடாது. ஏன்னா அடுத்தது ராகு அஷ்டமத்தில் என்ட்ரு ஆகிடுவார். அஷ்டமன்னாவே சங்கடம் தான். அது ராகு வந்தாலும் சரி, குரு வந்தாலும் சரி, சனி வந்தாலும் சரி. அதனால் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை நிதானமாக தான் அடி எடுத்து வைக்கிற மாதிரி தான் கடகராசி அன்பர்கள் இப்பவும் இருக்கணும். ஆனால் ஓரளவுக்கு செஞ்சுக்கலாம் இந்த ஆண்டு. ஏதாவது வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ரிலீஃப் ஆகக்கூடிய சான்ஸ் அப்படின்றது நல்லாயிருக்கு. அன்பும் அரவணைப்பும் கொண்ட கடகராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்து குரு 12க்கு விரைய குருவாக வாராரு. அப்போ நீண்ட காலமாக நான் நோயில் இருக்கேன், எனக்கு சரியாக மாட்டேங்க, ட்ரீட்மெண்ட் கேட்க மாட்டேங்க, ரொம்ப நாளாக எனக்கு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது, சொத்து பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் நடக்க மாட்டேங்கி, தீர்வு கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி நினைக்கிற கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது சீக்கிரமாக ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். இப்போது கடகத்துக்கு என்ன வார்த்தைன்னா, மறைந்த குரு, மறைவு ஸ்தானம் செல்லும் குரு, மறைந்த குரு நிறைந்த பொருளை தருவார். அப்போது எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், வாகனங்கள், ஆட்டோமொபைல் ஸ்பேர்ஸு, கடன் வாங்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும். சந்தோஷமாக வாங்கிக்கலாம். கடன் வாங்கி அதை அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் கடகராசி நேயர்களுக்கு உண்டு. ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, ஒரு துறைக்கு புதுசாக போகும்பொழுது நல்லவர்கள் சொல்கிற யோசனையை காதில் கேட்கணும். எனக்கா தெரியும்னு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக மட்டும் போயிடக்கூடாது. இதுதான் கடகராசிக்கு. ஓகேவா? எனது கையில் என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ, அழுது அறியாத என் கண்கள் 6 குளமாக மாறுவதோ, ஏனென்று கேட்கவும் நாதி இல்லை, ஏழையின் நீதிக்கு கண்டு பார்வையில்லை, பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும், காம்பினில் விஷம் என்ன கருத்தாவ முடியும், பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும்,
காம்பினில் விஷம்